நோ இல்ல அவனை போடுங்கண்ணா. வரவன் பொருள் எடுத்து அவனை போனோம்டா. இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நான் வரவன் பொருள் எத்தனை நம்ம வீல் சேர் எத்தனை தானா அதில் உட்காந்துக்கிறேன். உன் கதை தெரிஞ்சுதான் நான் கையில் பொருள் குத்தேன். புடிங்கி மாதிரி போறாரு. இப்படி முதுகுல குத்து வாங்கறதுக்கடா முந்தின்னு போனேன். அக்காட்ட சொல்லி எத்திங்க பத்துவா. ஒரு நல்ல ஷாட்னா காயின் இருந்த இடத்துல ஸ்ட்ரைக்கர் இருக்கணும். காயின் பாக்கெட்டில் இருக்கணும். எது ஏன் பாக்கெட்லையா? அண்ணனுக்கு லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அப்படிதான் இருக்கணும். யோ காலில இருந்து ஒரு காயின் கூட போடாம மைனஸ் தான் ஏன் போட்டுனுக்குற? உன்னை நம்பி எப்படியா நாங்கள் டோர்னமெண்ட் போறது? தம்பி தம்மா தூண்டு காயினத்துக்கு அந்த ஹோட்டலில் போகிறது பெரிய விஷயம் இல்லை. அவ்வளோ பெரிய ஸ்டைகரை கணக்கா தூக்கி உள்ள போட்டான் பாரு, அதான் பெரிய விஷயம். இந்த மாதிரி தானே ஏதாவது வளர்ந்துக்கிறான் இவன். அன்னைக்கு ரெட்டு போட்டு ஃபாலோ பண்ணணும்னு கூட தெரியாம காயின் எடுத்து பாக்கெட்டுல வச்சுக்கினா. இதுதான் அவங்க பத்மா காயிட்டே சொல்றேன். தம்பி பத்மா இதெல்லாம் சொல்லாதீங்க பாப்பா. வேலைக்கு போக சொல்லி அடிச்சு துரத்துவாப்பா. தவுளோண்டு ரெண்டு யாருக்கிட்ட எவ்வளவு மாசான சீன் பாரு. கையில கால அடிக்க வேண்டியதானயா? உன் யார் மாடு மாதிரி போய் முட்டை சொன்னது? தேவையில்லாம கம்பியில எல்லாம் வச்சு அசிங்கமா போயிடுச்சு. மாடு மாதிரி போய் முட்டை சொன்ன. சந்திரா வேற யாராவது கலாய்க்க போறாங்க அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. ஏய் தம்பி என்னடா அதுக்குள்ள வந்துட்டா? ஸ்கூல் முடிஞ்சிச்சா? ஆமா நான் டங்குன்னு ஏதோ மணி சத்தம் கேட்டுச்சு. அதான் ஸ்கூல் முடிஞ்சிச்சு எல்லாரும் வந்துட்டோம். அவ்வளவு தூரமா கேட்டுக்குது. நீங்க நான் அதை தேய்ச்சி நிக்கிறீங்க. போடா மணி அடிச்சு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாருக்கும் வணக்கங்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சோகமான விஷயம். நேற்று மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு கேளுங்க. முதல்ல வந்து நேற்று ஃபங்க்ஷன் போறோம்னு சொல்லி அவசர அவசரமா வந்து பைக்கு கேட்டேன். சரின்னு பைக் சாவி கொடுத்தேன். ஃபங்க்ஷன் போறேன் வேட்டியில் இருந்தான். ஏன்னா ஃபங்க்ஷன் போறேன் பேண்ட்டை போட்டு போக முடியாதா, எதுக்கு வேட்டி கட்டி போனேன்னு கேட்டேன். இல்ல இதான் கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும் அப்படின்னா. ஏழை வேட்டியை கட்டி போறதா ஃபங்க்ஷன் போறேன் அப்படின்னு சொல்லி இழுத்தோன்னே இல்ல இழுக்காத சட்டி போடல அப்படின்னா. சட்டியை போடுறாடே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். சந்தோஷமா தான் சிரிச்சு தான் பேசணும். போயிட்டு அது என்னது பைபாஸ் ரோட்ல வந்து விழுந்து கிடைக்கான்னு சொல்லி நண்பர் போன் அடிச்சு இந்த மாதிரி மாப்பிள்ள வந்து பைபாஸ் ரோட்ல கிடைக்கும் ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு சொல்லி போன் அடிக்கவும் எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. பதட்டமா பேசும் எனக்கு பதட்டம் ஆகி போச்சு. என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். இல்ல ஆளுக்கா சாதாரணம் இல்ல, சின்ன கீரல் கூட இல்ல, தப்பிஸ்டாப்ல ஆனா அப்படின்னு சொல்லி இழுத்தோன்னு என்னடா ஆச்சு ஆனா என்னடா அப்படின்னு கேக்குறேன். என்ன செஞ்சிருக்கு மூதேவி? பைபாஸ் ரோட்ல இந்த வேட்டி இருக்குல்ல, வேட்டி கட்டி போனாப்ல, அந்த வேட்டி எல்லாம் கிழிஞ்சு முண்டை கட்டியா கடந்திருக்கான். சரியான கூட்டமா, பைபாஸ் ரோடே கூட்டமா. இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு செத்துருக்கலாம். சட்டி போட்டு போயிருக்கணும். இல்ல அந்த முண்டமா கிடக்கிறதுக்கு செத்துருக்கலாம். சட்டி போடுங்க. 80 தடவை சொன்னாலும் கேட்கறது கிடையாது. சட்டியை போடு, இனிமே நீட்டாரு. ஒண்ணுக்கு 4 சட்டி போடு. எல்லாருக்கும் சொல்லலாம். நான் பொதுவா சட்டி போட அவங்களுக்கு சொல்றேன். போடு சட்டியை போடு. எத்தனை தடவை சொல்றது வணக்கம். இங்க பாருங்க, சட்டி போடாம நானும் சட்டி போடல. ஜட்டி போடணும் அவ்வளவுதான். அதுக்கு எவ்வளவு பெரிய கதை வேற ஒண்ணு. எங்கடா வாழ்க்கையே வெறுப்பா போகுது. மாப்பிள பவர் பேங்க் இருக்கா? டேய் என்னடா சொல்றான்? என்னதுடா பவர் பேங்கடா? பவர் பேங்க் இருக்குதான்னு கேக்குறான்டா. டேய் அது ஏன் இல்லடா. பவர் பேங்க் சரி சர்ச்சில் போய் பாரு, நல்லதா வாங்கலாம். டேய் நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன். எங்கடா போய் பார்க்க சொல்றான் அவன்? டேய் அதான் நெட்ல பாப்பீங்களா? டேய் சர்ச் தான்டா சர்ச்சுன்றான் அவன். ஏப்பா எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பேச முடியாது. டேய் என்னடா யார்கிட்டயும் பேச முடியாதுன்றான். டேய் பெர்ஃபெக்ட் தான்டா பெர்ஃபெக்ட்ன்றான் அவன். டேய் நாடா முன்னால பாடி ஷேமிங் பண்ணுவீங்க, இப்ப நான் வேர்ட் ஷேமிங் ஒருத்தருக்கு மட்டும் கரெக்டா புரியுது. டேய் அப்படிதான் லூஸ் மாதிரி நான் பேசினிருப்பான். நீ போய் நமக்கு டீ சொல்லு. சொல்லு மாப்ள நம்மளுக்கு ஃப்ரைட். ஃப்ரைட் கிளாஸ் ஆட்டிடியூட்.